அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஐயா, அதாவது சகோதரர்னு சொல்ல முடியாது, என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் அப்படின்னே சொல்லலாம், என்னுடைய அப்பா அப்படியே சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா பாம்பன்லேருந்து, அவருடைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா முகமது மைதீன். அவர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா பாம்பன்லேருந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தார். எனக்கு எந்த தகவலுமே சொல்லலை. தகவல் சொல்லாமலே வந்ததுனால என்னால் அவரை பார்க்க முடியல. நான் வந்து அப்போ வெளியில் இருந்ததுனால வெளியில் கொஞ்சம் வெளி வேலையாக கொஞ்சம் போயிட்டேன், அதனால் பார்க்க முடியல. அதனால் அவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கட்டை வந்துட்டு அவர் கால் பண்ணார். ஐயோ என்னங்கய்யா நீங்கள் சொல்லாமல் வந்துட்டீங்களே, நான் வந்து இப்போ வெளியில் இருக்கேன் அப்படிங்கும்போது, அப்புறமா சரிம்மா அப்படின்னு சொன்னார். அப்புறமா என்ன சொன்னார்னா, கையில் வந்து கொஞ்சம் கருவாடு வச்சுருக்கம்மா, அதை யாரையாவது அனுப்பி வாங்கிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தெரிஞ்சவங்களை அனுப்பி நான் கருவாடு வாங்கிட்டு அவருக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை வந்து பார்க்குறதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னை தேடி வந்திருக்காங்க. எனக்கு வந்து அவர் வந்து ஒரு பண உதவிங்கிறது வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் நானும் அவர்கிட்ட கேட்கல, அவரும் என்கிட்ட சொல்லலை. ஆனால் என்னோடய ஜிபே நம்பர் வந்து என்னோடய ஷார்ட்ஸ்லலாம் நிறைய இதில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். அதை வச்சு அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, நெட் சென்டரில் போயிட்டு 2500 பணத்தை போட்டுட்டார். அப்புறமா அந்த இங்கே வரும்போது தான் அவர் கேட்டார், 2500 வந்துச்சான்னு கேட்டார். ஆமாங்க ஐயா வந்தது, அது நீங்கள் தானா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, பெருநாளுக்காக பிள்ளைகளுக்காக நான் கொடுத்தம்மா, என்னுடைய அன்பளிப்புமா அப்படின்னாரு. இருந்தாலுமே ஐயா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரும் வந்து சமையல் வேலை தான் பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த கஷ்டம் தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நமக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். இது ஒரு அன்பளிப்பு தான், அவருடைய அன்பின் வந்து வெளிப்பாடு தான் இது வந்து பார்த்திங்கனாக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமக்கு வந்து அவ்வளோ தூரத்திலிருந்து கடல் கடந்து, அதாவது இந்த பாம்பன்கிறது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது தெரியுமா? நான் இருக்கிறது சென்னை, ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்குது பாம்பன்கிறது. அங்கேருந்து நமக்கு வந்து இந்த அன்பளிப்பு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.